கொற்றவை மேடம் இப்படி ஒரு சர்ப்ரைஸை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா வந்து சட்டம் வந்து எப்போதுமே வந்து தன் கடமையை தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் குணசேகரனை ஜெயிலில் பிடிச்சிட்டு போகிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது புது ட்விஸ்ட்டாக வந்து குணசேகரனை கடத்தி கொற்றவை மேடம் தனியாக கொண்டு போகிறாங்க. என்னடா இது புது திருப்பமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. வாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் சென்னையில் போட்டு ரொம்பவே வந்து நம்ம சேஃப் ஆகிட்டோம், இதுக்கு மேலே நம்மளை யாராலையும் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க சமயத்தில் கொற்றவை மேடம் வர்றாங்க. கொற்றவை மேடம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஃபுல்லாக எல்லார்ட்டையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி குணசேகரன் சென்னையில் தான் இருக்கான், எங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சென்னைக்கு போயிருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே டவுட்டாக சொன்னால் இவங்க கண்டிப்பாக வந்து தீவிரமாக தேட மாட்டானுங்க. நமக்கு அந்த அக்யூஸ்டு சீக்கிரமாக வேணும் அப்படின்றதுக்காக கொற்றவை மேடம் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டாங்க, குணசேகரன் சென்னைக்கு தான் வந்து போயிருக்கான், எல்லாருமே வந்து உடனடியாக வந்து அவனை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். 4 பக்கமும் எல்லா இடத்துலையும் போஸ்ட் ஒட்டி வாட்ஸ்அப் ஆல் இடத்துக்குமே குணசேகரன் ப்ளஸ் டிவிலே வர ஆரம்பிச்சிட்டாரு குணசேகரன். அப்படி இருந்தபோது தான் யார் இந்த குணசேகரனை வந்துட்டு காட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால, பணமாக இருந்தால் தான் எந்த வேலையுமே சீக்கிரமாக நடக்குமே. இப்போ உள்ள காலத்தில் அதுதானங்க நடந்துகிட்ருக்கு, பணம் மட்டும்தானே எல்லாமே. அது மாதிரியே வந்துட்டு இந்த மாதிரி சன்மானம் கொடுக்குன்னு சொல்லவே குணசேகரன் அழைச்சிட்டு வந்தவன் வீட்டில் அந்த வக்கீல் சொல்லி வீட்டுக்கு வாடகைக்கு வச்சவன், ஆகா நமக்கு இவ்வளோ காசு வருதா, இவங்கள நம்ம காட்டி கொடுத்துட்டு தெரியாத மாதிரி இருந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்றான். இங்கே தான் இருக்காங்க, இந்த ரூமில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி குணசேகரன் வந்து சொல்லிட்டான். குணசேகரன் இங்கே தான் இருக்கார் சொல்லிட்டு அவன் சொன்னதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொற்றவை மேம்க்கு இந்த தகவல் போயிடுச்சு. இந்த மாதிரி குணசேகரன் சென்னையில் இந்த இடத்துல தான் இந்த ரூமில் தான் தங்கியிருக்காருன்னு எல்லா விஷயமே போனதுமே அவ்வளோதாங்க. என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில. கொற்றவை மேம் செம ஹாப்பியாக இருக்காங்க. அவ்வளோதான், குணசேகரனை பிடிக்கணும், வேகமாக கமான் காய்ஸ் ஆவாங்கன்னு தப்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு குணசேகரனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட போலீஸ் வரல, ரவுடிங்களை கூட்டிட்டு போகிறாங்க நம்ம கொற்றவை மேடம். என்னடா இது ரவுடிங்களை கூட்டிட்டு போகிறாங்க, இவங்க ஒரு போலீஸ் தானே, அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு போலீஸை தானே கூட்டிட்டு போனோம், எதுக்காக வந்துட்டு இப்போ ரவுடிங்களை கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாக தாங்க இருந்தது. என்ன நடக்குது போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அந்த மாதிரி தான் வந்து ரொம்பவே வந்து குழப்பமாக போயிட்டு இருக்கும்போது நமக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிய வருது, கொற்றவை மேம் ஏதோ ஒரு குணசேகரனுக்கு ஸ்கெட்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போய் குணசேகரனை மட்டும் ரவுடிங்களோட தூக்கவே குணசேகரனுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களாம் யாரா, எதுக்காக எங்களை தூக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் அக்கா அவங்கள தூக்க சொன்னாங்க, நாங்கள் தூக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அக்காவா ஒன்றுமே புரியாமல் குணசேகரன் தவிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம கொற்றவை மேடம் மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்ததுமே வந்துட்டு, நீ உனக்கு எப்படி நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி கேட்க, பொறுக்கி நாய் நீயே வந்து ஓடி ஒதுங்கும் போது போலீஸ் நான் என்னால் வந்து உன்னை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பஞ்சு டைலாக்லாம் அடிச்சு, அதெல்லாம் ஓகே, இப்போ எதுக்கு என்னை வந்து கைது பண்ணாமல் என்ன பண்ணுற, ரவுடிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம கொற்றவை மேடம் சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் வந்து சட்டம் சரிப்பட்டு வராதுன்னு நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் என்னோட சட்டத்தை நீ பார்ப்ப அப்படின்ற மாதிரி சொல்லவும், புரியலையே உன்னோட சட்டம்னா அப்படின்ற மாதிரி கேட்க, வா வந்து பாரு என்னோட சட்டம் எப்படி இருக்குது, என்னோட தண்டனை எப்படி இருக்குன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லவுமே நம்ம குணசேகரனுக்கு வெலன்னு ஆகுது. நீ மரியாதை என்னை கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணு, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு வந்து நீ வார்னிங் கொடுக்குறியா, எனக்கு நீ வார்னிங் கொடுக்கலாம் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நான் போலீஸ் என்னால் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியும், உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து சட்டம் வந்து சரிப்பட்டு வராதுன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே உனக்கு வந்து சட்டம் வந்து சரிப்பட்டு வரப்போகிறதில்ல. ஏன்னா நீ எல்லாரையுமே ஏமாற்றி காசை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து எப்படியாச்சும் வெளியே வந்துடுற, நீ வெளியே வரவே கூடாது. நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் உடனடியாக உன்னை தூக்கில் போடணும், அதுதான் வந்து தண்டனையே. ஏன்னா 1-2 கொலையாக பண்ணியிருக்க, ஊர் முச்சமும் ஒருத்தர் கொலை பண்ணி வச்சுருக்க, அப்படி இருக்கும்போது நீ எப்படி உயிரோடு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கவுமே குணசேகரனுக்கு, சரி நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கொலை பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சேச்சே உன்னை கொலை பண்ணிட்டா அப்புறம் அதெல்லாம் சரி வராது, நான் சட்டத்துக்கிட்ட பதில் சொல்லி ஆகணும்ல, நான் சட்டத்துக்கிட்ட இருந்தும் நான் சட்டத்துக்கிட்ட கண்டிப்பாக ஒன்று ஒப்படைப்பேன், நீ கவலைப்படாத, நீ எதுக்காகவும் பயப்படாத, உன்னை நான் சட்டத்துக்கிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, அப்போ எதுக்காக என்னை வந்து நீ கூட்டு போக மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம கொற்றவை மேடம் சொல்கிறாங்க, உன்னை கூட்டு போக முடியாத அளவுக்கு
நீ பண்ணி வச்சுருக்க. எத்தனை இதில் என்னையே வந்துட்டு இந்த கேஸை எடுக்க வேணாம் வேணான்னு சொல்லிட்டு எனக்கே எவ்வளோ டிமிக்கி கொடுத்த, அவ்வளோ நீதி நேர்மையாக வாழ்கிற எனக்கே டிமிக்கி கொடுத்த உன்னை எப்படின்னா சும்மா விட முடியும் அப்படின்ற மாதிரி கொற்றவை மேடம் கேட்குறாங்க. கேட்டதுமே கதிருக்கு வந்து நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கம்ப்ளைண்ட் கொடு, தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடு, நானே இப்போ வந்து சட்டத்துக்கிட்ட டிமிக்கி தான் கொடுக்க போகிறேன், நான் ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல, நான் வந்து நல்ல காரியம் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பண்ணணுமோ அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் சிறப்பாக பண்ணுவேன், அதனால் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கதிருக்கு நீ ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கு கொற்றவை அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, கொற்றவையா மரியாதையாக மேமன் கூப்பிடு, அதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன் போவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. அப்படியே வெள்ளன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சிங்க நம்ம கதிருக்கு. அவ்வளோதான், நம்ம அண்ணனை இவன் என்னமோ பண்ண போகிறா, முடிஞ்சு அண்ணனை நம்ம அண்ணனை எப்படியாச்சும் காப்பாற்றணுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா காப்பாற்றவே முடியாது போல், ஏன்னா இப்போ வந்து அந்த மேடம் வந்து ரொம்பவே வந்து இதாக இருக்காங்க, இப்போ நம்மளை ஏமாற்றணும்னு நினச்சா கூட ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓன் விருப்பம். இதுக்கு மேலேயுமே வந்து இப்படி நடந்துகிட்டே இருந்தால் சரி வராது, ஓன் விருப்பம் இப்படி நடந்துகிட்டே இருந்தால் சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்தில் குணசேகரனுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை நம்ம கொற்றவை மேம் தட தான் போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்டனை அனுபவித்து தானங்க ஆகணும். எவ்வளோ நாளைக்கு தண்டனை அனுபவிக்காமல் தப்பே பண்ணிகிட்ருக்கிறது. கண்டிப்பாக தப்பு பண்ணவங்க வந்து தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ தான் வந்து எல்லாமே வந்து சரிப்பட்டு வரும், இல்லைன்னா வந்து எதுவுமே வந்து சரிப்பட்டு வராது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ பிரச்சனைகளையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குணசேகரன் ஆஹா நம்ம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்க. ஏன்னா கொற்றவை மேடம் என்ன பிளான் வச்சுருக்காங்க, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் குணசேகரனுக்கு அழிவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குணசேகரனுக்கு என்ன தண்டனை கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்ன நடக்க போகுது, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.